இந்த ஆட்டோக்காரங்க வந்து சில நேரம் அதிகமா மீட்டருக்கு மேல கேட்கறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. சரி, இதை நீங்க எப்படி சொல்றீங்க? அது கம்பல் பண்ணி யாரும் வாங்க மாட்டாங்க. அந்த மீட்டர் படி தான் ஓட்டுவாங்க. அவங்களும் ஹெல்மெட் போடுறதில்ல, பின்னாடி உட்காந்து போறவங்களுக்கு ஹெல்மெட் போடுறதில்ல. அது ஒரு வந்து சட்ட பாதுகாப்பு இல்லை. எங்க அது கீழே வந்தால் கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு அரசாங்கம் வந்து எதுவுமே கொடுக்க போறதில்லை. அந்த 3 பேர் தான் அதுக்கு உட்கார்றதுக்கான அனுமதி. அந்த 3 பேர்த்த தவறது ஒரு ரவுண்டு மறுபடியும் உட்காருங்க, இருங்க வந்து கூட்டிட்டு போய் விடுறா அப்படின்னு தான் நிறைய வண்டிகள் போகுது. இதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு தெரியாமலா நடக்கும். அரசாங்கம் தெரிஞ்சு பண்றாங்க. அதை வந்து நம்ம வந்து அரசாங்கம் தெரிஞ்சு பண்ணாலுமே நடைமுறைப்படுத்தும் போது இப்படி கம்மி வேணுங்க, இப்போ கம்மி பண்ணிக்கிறாங்க. ஆட்சி என்னையா நடைமுறைப்படுத்தல, நீங்க ஏன் அந்த இல்ல அது கேட்டிருக்கிறேங்க. கேட்டதுக்கு நிதி நெருக்கடினால வந்து உடனடியாக வந்து அது நடவடிக்கை எடுப்போம். எப்போ அடுத்த இல்ல அதுக்கு முன்னாடியே செய்யறேன்னு சொல்லிக்கிறாரு. அப்புறம் எங்களுடைய குரலை வந்து எங்க ER ஈஸ்வரன் சட்டமன்றத்தில் வந்து பேசுறாரு. அவர் MLA இருக்காரு, அவர் மூலியமா பேச வைக்கிறது. மாதேஸ்வரம் MP ஒன்று வைக்கிற நாமக்கல்ல எங்களுடைய கட்சி சார்பா அதை வந்து நாம நாடாளுமன்றத்தில் பேச வைக்கிறோம். ஐயா வணக்கங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கிறேங்க. எப்படி போகுது இந்த ஆட்டோ தொழில்? ஆட்டோ தொழில் வந்து கொஞ்சம் வண்டி வாகனம் ஜாஸ்தி ஆகிவிட்டது. அதனால வந்து கொஞ்சம் வாடகை கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குதுங்க. ஐயா இப்போ பொதுவாகவே மக்கள் மத்தியில ஒரு குற்றச்சாட்டு என்ன இருக்குன்னா, சரி, இந்த ஆட்டோக்காரங்க வந்து சில நேரம் அதிகமா மீட்டருக்கு மேல கேட்கறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சரி, இதை நீங்க எப்படி சொல்றீங்க? இல்லை அதிகமாக வந்து மீட்ரு வந்து இப்போ நம்மளுக்கு மினிமம் 25 ரூபானா 12 ரூபா கிலோமீட்டருக்குன்னு போட்டு இப்படித்தான் மீட்ரு வாடகை ஓட்டிட்டு இருக்குதுங்க. அதிகமாக அது கேட்குற கஸ்டமர் பார்த்து அவங்க ஏதோ 5 ரூபா 10 ரூபா சேர்த்து இந்தாங்க வச்சுக்க ஃப்ரீ பட்டு தான் கொடுப்பாங்க. அது கம்பல் பண்ணி யாரும் வாங்க மாட்டாங்க. அந்த மீட்டர் படி தான் ஓட்டுவாங்க. இன்சூரன்ஸ் வந்து 4 சக்கர வண்டிக்கு 20,000 ஆகிப்போச்சு. எங்களுக்கு வந்து 5,000 6,000 ஆகிப்போச்சு. எல்லாமே உதிரி பாகங்கள் வந்து ஆட்டோ உதிரி பாகங்களை ஏகப்பட்ட விலை. அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது ஆட்டோ வந்து இப்போ வந்து கார்பரேட் கம்பெனி வந்து ஓலா, ரெட் டாக்ஸி இந்த மாதிரி கம்பெனிகள் நிறைய வந்துருச்சு. அது கால் டாக்ஸி வந்தோடனே இப்போ வந்து ஆட்டோ தொழில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு வருஷமாக இன்சூரன்ஸ் கட்டி வெப்சி பண்ணி இந்த குடும்பத்தை நடத்துறது இப்போ சிரமத்தில் தான் ஓட வேண்டிய சூழ்நிலை. போக்குவரத்து துறை என்ன வாடகை வாங்க சொல்லுதோ அந்த வாடகை தான் நாங்கள் வாங்கிட்டு இருக்கிறோம். எந்த கஸ்டமர்கிட்ட வந்து கட்டாயப்படுத்தி எது கேட்கறது இல்லை. இப்போ இந்த இருசக்கர வாகன அந்த போக்குவரத்து வந்ததுனால உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புன்னு நீங்க சொல்றீங்க நினைக்கிறீங்களா? எதுங்க? அந்த இருசக்கர வாகனம். ஆமா, அதனால பாதிப்பு இல்லைங்க. அவங்களுக்கு முக்கியமா வந்து பொதுமக்கள் போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அவங்க ஓட்டும் போது பின்னாடி உட்கார வச்சுட்டு போகும்போது எந்த விதமான பாதுகாப்பு இல்லை. அவங்களுமே வந்து அவங்களே ஹெல்மெட் போடுறதில்ல, பின்னாடி உட்காந்து போறவங்களுக்கு ஹெல்மெட் போடுறதில்லை. அது ஒரு வந்து சட்ட பாதுகாப்பு இல்லை. எங்காவது கீழே வந்தால் கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு அரசாங்கம் வந்து எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா அது வந்து நம்ம தான் பார்த்து போகணும். ஆட்டோ வந்து அவங்க முறையாக இன்சூரன்ஸு, டேக்ஸி, எஃப்சி எல்லாம் கட்டி ஆட்டோ வந்து இருக்கும்போது அதில் உட்கார வச்சுட்டு போகிறாங்க. அதை வந்து அது சந்தையில் வந்து நம்ம அரசு வந்து ஒன்றிய அரசும் தமிழக அரசும் அதை வந்து முறைப்படுத்தணும். முறைப்படுத்தி அவங்களுக்கு வந்து அட்டை கொடுக்கணும். அவங்க வந்து பின்னாடி உட்காந்து போகிறவங்களுக்கு ஹெல்மெட் கொடுக்கணும். ஆட்டோ தொழிலாளர் டெம்போ டெம்போ ஆட்டோவுக்கு வந்து பப்ளிக் இது மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி இது பண்ணியிருக்குதோ அதே மாதிரி வந்து அதை பைக்கு வாடகை போறவங்களுக்கு ஓன் யூஸ் இல்லாமல் அதுக்குன்னு தனி ஸ்டிக்கர் ஒட்டி அதில் போயிட்டு வந்துட்டு இருந்தா பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கு, பாதுகாப்பு இருக்கு. அவங்களுக்கு ஹெல்மெட்டை கொடுத்து இது பண்ணி முறைப்படுத்தி கொண்டு போய் விடும்போது கட்டாயம் இந்த ரேபிட்டோ வண்டியில் தான் இந்த ஆட்டோவில் வந்து இவ்வளவு ஆளு தான் ஏற்றணும் அப்படின்னு. நீங்க இப்போ ஒரு குடும்பத்துக்காரங்க வந்தாங்கன்னா கூட 2 பேர் கூட ஏற்றிக்கிறீங்க. சரிங்க, அது வந்து ஒரு விதி மீறல் தானே? அது உண்மைதாங்க, விரும்பியல். ஆனால் வந்து நாங்கள் வந்து கட்டாயப்படுத்தி அந்த 3 பேர் தான் அதுக்கு உட்கார்றதுக்கான அனுமதி. அந்த 3 பேர்த்த தவறது ஒரு ரவுண்டு மறுபடியும் உட்காருங்க, இருங்க வந்து கூட்டிட்டு போய் விடுறா அப்படின்னு தான் நிறைய வண்டிகள் போகுது. அவசரத்துக்கு வண்டி வாகனம் இல்லாத இடங்களா இருந்ததுன்னா ஒருத்தர் ஏற்றிட்டு போறாங்கன்னா அது தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு ஏற்றிட்டு போவாங்க. ஆனா சில குற்றச்சாட்டுகள் என்ன வருது அப்படின்னு சொன்னா, ரேபிடோ அவங்க அந்த தொழிலாளர்களை வந்து நீங்க ஆட்டோ தொழிலாளர்கள் வந்து தாக்குறாங்க போகும்போது வரும்போது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. குற்றச்சாட்டு இருக்குதுன்னா அது என்னன்னா ஏதோ ஒரு ஆள் பண்றது எல்லா ஆட்டோ தொழிலாளியும் பண்றது இல்லை. அது ஏதோ ஒன்று ஏதோ ஒரு வகையில் எந்த பக்கம் நடந்திருக்கலாம். அது கொஞ்சம் கோபமாக இவங்க நீங்களும் ஒரு பிழைப்புக்காக தான் நடத்துறீங்க, அவங்களும் ஒரு பிழைப்புக்காக தான் இது பண்றாங்க. அப்போ ஒரு சக தொழிலாளர்களை அப்படி தாக்குறது இல்லைங்க. அது நாங்களாம் தாக்குறது இல்லைங்க. ஒன்று யாரு தாக்குறது தெரியல. நாங்களாம் அதெல்லாம் தாக்குறது அப்படியெல்லாம் கிடையாது.
அப்போ வேற தொழிலாளர்கள் வேற யாராவது பண்ணியிருப்பாங்க, நாங்க பண்ணல. இல்ல எப்படினாலும் நீங்க ஒரு ஆட்டோக்காரர்கள் நாங்க சப்போர்ட் தான் பண்ணுவோம். இப்போ நாங்க என்ன சொல்றோம், யாருக்கு தாக்குனவங்களுக்கா? அந்த 2 வீலர் ஓட்டுறேன்னு சொல்றீங்களா, அவங்களுக்கு வந்து முறைப்படுத்துங்க. அவங்க வந்து பின்னாடி உட்கார்ந்த பிறகு ஹெல்மெட் போட்டு கூட்டிட்டு போங்க, அரசாங்கம் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்க சொல்றேன். அவங்களும் நம்ம ஒரு சக தொழிலாளி தான் சொல்றேன். அதெல்லாம் இப்போ மதுரையில இருந்து நம்ம தொடர் வண்டியில இப்போ கோயம்புத்தூர் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, சரி, ஒரு 100 ரூபாய் தான், ஒரு 90 ரூபாய் தான் அதுக்கு கட்டணமா கொடுக்குறோம். சரி. ஆனா மதுரை தொடர் வண்டி நிலையத்துல இருந்து நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ஆட்டோவில் வர்றதுக்கு 300 ரூபாய் ஆகுது அப்படின்னு இந்த மக்கள் நினைக்கிறாங்களா, வருத்தப்படுறாங்களா? இங்க அதிகமா கட்டணமா இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்களா எப்படி? அது வந்துங்க அதிகமா கட்டணம் இருக்குன்னு நினைக்க, இரவு நேரங்கள் போய் வந்து இறங்கும் போது ஏதோ வாடகை வந்து இல்ல பகல் நேரத்துல வந்து மினிமம் தான் வாடிக்கையாளர்கள் பொறுத்து மினிமம் தான் வாட்டு வாங்குற முறை அதிகமாக வாங்க மாட்டோம். எப்போ வந்து இருக்கிற யதார்த்தத்தை வந்து இவ்வளவுதான் வாடகைங்க, இங்கிருந்து போனா இந்த வாடகை வந்து பேட்டு பாருங்க, இந்த வாடகை கொடுங்க, இப்படித்தான் சொல்லி ஆட்டோ தொழில் 1-2 சில பண்றதுக்கு வந்த விளைவு வந்து ஆட்டோ தொழில் மொத்தமா பாதிக்கிற மாதிரி வருது. இதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு தெரியாமலா நடக்கும். அரசாங்கம் தெரிஞ்சு பண்றாங்க. அதை வந்து நம்ம வந்து அரசாங்கம் தெரிஞ்சு பண்ணாலுமே அதை வந்து நம்ம வந்து அவங்க வந்து முறைப்படுத்த அவங்களுக்கு அட்டை கொடுத்தோம்னா அவங்க கொஞ்சம் பாதுகாப்பா வந்து பின்னாடி உட்கார்ந்து போற ஹெல்மெட் போட்டு கூட்டிட்டு போவாங்கல்ல. அதுதான் எங்க கோரிக்கை. ஒண்ணு. அப்புறம் சொல்றீங்க 5 ஆண்டுகளா எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி. சரி. இப்ப திமுக அரசுக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆச்சு. சரி. ஏன் இன்னும் உங்களுடைய கோரிக்கையை பரிசீலனை செய்யல? மத்திய அரசுடைய மோட்டார் வாகன சட்டத்தில் வந்து மத்திய அரசு ஏற்றப்பட்ட விளைவாக வந்து மாநில அரசு வந்து அதுக்கான சாலை போக்குவரத்து விதிகள் படி மாநில அரசு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான சட்டமன்றத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றி அதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்குது மாநில அரசு. மத்திய அரசு கூட பேசி இந்த தொழிலாளர் பிரச்சனை தீர்வு காணதுக்கு கூடிய விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்க மத்திய அரசு கோரிக்கை வைக்கீங்க, ஏன் மாநில அரசு கோரிக்கை வைக்க மாட்டேங்க? மத்திய அரசினுடைய பெட்ரோல் டீசல் வந்து எண்ணெய் நிறுவனம் தான் ஏற்றுதுங்க. இந்தியாவிலேயே விலைவாசி ஏற்றது வந்து என்ன சொல்றேன், இந்தியாவிலேயே பெட்ரோல் டீசலுக்கு அதிகமான வரி விதிச்சிருக்கிறது வந்து தமிழ்நாடு தான். ஏன் நீங்க தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைத்து அதை கொஞ்சம் அந்த வரியை குறைங்க அப்படின்னு நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க? அதான் கூட்டணி கட்சியில இல்ல அப்படி இல்லை. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அதிக வந்து வரி கம்மி பண்ணிக்குன்னு சொல்றது வந்து தவறானது. எனக்கு குஜராத்திலையுமே இதுலையும் நம்ம கர்நாடகாலையும் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டினுடைய பெட்ரோல் விலை கொஞ்சம் கம்மியா இருக்குது. ஆனா அது மாநில அரசு கம்மி பண்ணனால 3 ரூபா கம்மி பண்ணுச்சு, அது பெட்ரோல் இது பண்ணுச்சு. அவங்க தேர்தல் அறிக்கையில 5 ரூபா கம்மி பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்களே, நடைமுறைப்படுத்தும் போது இப்படி கம்மி பண்ணுங்க, இப்ப கம்மி பண்ணிக்கிறாங்க. நடைமுறைப்படுத்தல நீங்க ஏன் அந்த இல்ல அது கேட்டிருக்கிறேங்க. கேட்டதுக்கு நிதி நெருக்கடினால வந்து உடனடியா வந்து அது நடவடிக்கை எடுப்போம், கூடிய விரைவில் அது கம்மி பண்றதுக்கு செய்யறோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியை அவர் சொன்னதை நிறைவேற்றும்னு சொல்லிக்கிறாரு தமிழ்நாடு முதலமைச்சர். அது செய்வாங்க. எப்போ அடுத்த இல்ல அதுக்கு முன்னாடியே செய்யறேன்னு சொல்லிக்கிறாரு. அதுக்காக தான் நாங்கள் கவன ஏற்பாடு பண்ணிக்கிறோம், அது செய்யறேன்னு சொல்லிக்கிறாரு. எங்களுக்கு வந்து அரசு வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து அதிகப்படியாக போட்டு இருக்குது ஒன்றிய அரசு. அதெல்லாம் கம்மி பண்ணி கொடுத்தா எங்களுக்கெல்லாம் ஒன்றும் நல்லா ஏதுவாக இருக்கு. அப்புறம் எல்லா உதிரி பாகங்களும் விலை அதிகமாகி போச்சு. இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து 4 மடங்கு ஏற்றிட்டாங்க. அந்த அளவுக்கு எங்களுக்கு வர இப்போ காலையிலேருந்து ஒரு வாழையும் கூட போகல, மணி 12 போகுது. என்ன பண்ணுறாங்க? அதனால் இப்போ ஆட்டோ தொழிலாளர் பெருசாக எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடைக்காது. ஒரு நாளைக்கு 500-600 ரூபா ஓட்டுறது பெரிய விஷயம். நீங்க இப்போ வருமான இழப்பு இப்படியெல்லாம் நீங்க சொல்றீங்க, நீங்க அரசுக்கு இதை எப்படி கோரிக்கையா வைக்க? அதுக்கு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம். அப்புறம் எங்களுக்கு மேல மானியத்தை வைக்கிறாங்க, நாங்கெல்லாம் மாவட்ட பொறுப்பு இருக்கிறோம். இது பத்திரிக்கை செய்தி கொடுக்கறது. அப்புறம் எங்களுடைய குரலை வந்து எங்க ஈஸ்வரன் சட்டமன்றத்தில் வந்து பேசுறாரு. அவர் எம்எல்ஏ இருக்காரு, அவர் மூலியமா பேச வைக்கிறது. மாதேஸ்வரர் எம்பி ஒன்று ஆகிக்கிற நாமக்கல்ல எங்களுடைய கட்சி சார்பா அதை வந்து நாம நாடாளுமன்றத்தில் பேச வைப்போம். தொழிலாளர்கள் நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்கிறாங்க, அது அரசுக்கும் சொல்லியிருக்காங்க, அவர்கள் போராட்டம் மூலம் வெளிப்படுத்தியிருக்காங்க. அவங்களுடைய அந்த ஆதங்கம், அவங்களோட அந்த எப்படி அவங்க அதை கடந்து வராங்க அப்படின்னு நம்மகிட்ட தெரிவிச்சிருக்காங்க. இதை அரசு நெறிப்படுத்தணும், முறைப்படுத்தணும்னா நாமளும் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். நன்றி.